ஹர்ஷா, தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கோயம்புத்தூர். வாருங்கள் ஹர்ஷா. ஹர்ஷா, உங்களுக்கான தலைப்பு நாம் கேட்க இருக்கின்றோம். நிறைவான போட்டியாளர் என்றாலும் அரங்கம் நிறைந்த மன நிறைவான பேச்சை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். சரிங்களா? வலிமை மிகுந்த அந்த பேச்சிற்கு உண்டான தலைப்பு என்ன? நடுவரிடம் கேட்போம். மிக மிக சிறப்பான தலைப்பு அவருக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்து. அதனால் அதை மிகச்சரியாக சொல்லுவார் என்று நினைக்கிறோம். முன் நின்று பின்னோக்கா சொல், புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில். திருக்குறளை கற்றவன் மாந்தனாவான், திருக்குறளை ஆய்பவன் அறிஞனாவான், திருக்குறள் வழி வாழ்பவன் தெய்வமாவான் என்னும் மும்முத்துக்களை முழக்கமாய் முன்வைத்து பழியில்லாமல் வாழ்தல், புகழ் உண்டாக வாழ்தல், புகழும் கருதாது வாழ்தல் என்னும் முவ்வைரங்களை வாழ்வியல் படிநிலை வளர்ச்சியாக ஓதி ஒழுக விரும்பிய நம் வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறளிலே புறங்கூறாமை அதிகாரத்தில் 184வது குறளின் 2வது அடியான முன்னின்று பின்னோக்கா சொல் என்பது என் தலைப்பு. நாம் வசிக்கும் இடங்களில், வேலை பார்க்கும் அலுவலகங்களில் நம் கண்களுக்கு முன்பாக அன்பான தேனொழுகும் வார்த்தைகளால் பேசிவிட்டு பின்பு முதுகுக்கு பின்னால் இல்லாததையும் பொல்லாததையும் பேசும் நபர்களை நாம் பார்த்திருப்போம். இப்படி பேசுவது முறையா என்று கேட்டால் அதற்கு வள்ளுவன் சொன்ன பதில், கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது நேருக்கு நேராக நின்று எதிரே இருப்பவர் கண்களை மூடிக்கொள்ளும் அளவிற்கு இடித்துரைத்தாலும் கூட அவர் இல்லாத நேரத்தில் தவறான செய்திகளை புறத்தில் சொல்வது கூடாது என்பது வள்ளுவன் இங்கே கூறுகின்ற வாக்கு. ஒருவரை பற்றிய நல்ல செய்திகளை இங்கே பேசுவதற்கும் விருப்பமில்லை, கேட்பதற்கும் விருப்பமில்லை. இந்த உலகத்தில் கெட்ட செய்திகள் எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அந்த அளவிற்கு இங்கே நல்ல செய்திகள் பரவுவதே இல்லை. தெருவோரம் திண்ணையோரம் தினம் நாவு புறம்பாடும், புறம்பாடி என்ன பயன்? நாளை பூட்டு போடும் வாய்களுக்கு புறம்பாடி என்ன பயன்? நரம்பில்லா நாவு நாளும் பேசும், வரம்பு மீறினால் நாளை நம்மையும் கொல்லும். நலிவடைந்து விடாதீர்கள், நாவை விற்று பரிதவித்து போவீர்கள். நாளை சிந்தியுங்கள், சற்று புறம் கூறுதல் தவிர்ப்போம், வள்ளுவன் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. மிக சரியான ஒரு தலைப்பு நிறைவாக இங்கு உங்களுக்கு கிடைத்தது. அதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு அழகும் ஆழமும் சேர்த்திருக்கிறீர்கள் என்று நடுவரிடம் கேட்போம். மிக அழகான கருத்துக்களோடு தொடங்கினார். மனிதனுக்கு சொல்லப்பட்ட மிகச்சிறந்த கருத்துக்கள் திருக்குறள் என்று. நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள். அதுல மிகச்சிறந்தது நீங்கள் சொல்லுவதை போல அது புறங்கூறுவதுன்னு ஒரு போதையாகவே ஆகிவிட்டது. நீங்களே ரொம்ப சிறந்த சொற்றொடர், ஒரு மாதிரி அடிமையாவே ஆயிட்டோம். கருத்தை நல்லா சொல்றீங்க, உங்களுடைய அந்த பேச்சு வெளிப்படுத்தும் முறை இதெல்லாம் சரியாயிட்டா, உச்சரிப்பும் நல்லா இருக்கு. இன்னும் சிறந்த பேச்சாளராக நீங்கள் வருவீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. உங்களிடம் கொடுக்க என் கரங்களில் ஒன்றுமில்லையே, வாழ்த்த மட்டும் செய்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு நாம் நெருங்கிவிட்டோம். நீங்கள் உங்கள் இருக்கைக்கு செல்லலாம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைசூடு கல்லூரி மாணவர்களுக்கான இந்த இறுதி சுற்றின் வெற்றியாளரை நெருங்கிய இந்த தருணத்தில் இதோ நம்முடைய நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக நாம் அழைக்க இருக்கக்கூடிய சிறப்பான நபர் ஸ்ரீராம் சிட்ஸினுடைய உதவி துணைத் தலைவர் திரு ரமேஷ் பார்த்திபன் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிக்காகவும் போட்டிக்காகவும் நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் மறுப்பு கூறாமல் மகிழ்வோடு வரக்கூடியவர்கள் தான் நம்முடைய நடுவர்கள். அந்த 3 நடுவர் பெருந்தகைகளை இப்பொழுது நாம் அரங்கிற்கு அழைக்கின்றோம். மூவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு உங்கள் முன்னால் எழுத்தாளர் வழக்கறிஞர் தா ராமலிங்கம் ஐயா அவர்கள், பேராசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்கள், நற்றமிழ் நாயகி முனைவர் நசீமா அவர்கள். இந்த சிறப்பான அரங்கில் ஸ்ரீராம் குழுமத்தின் சார்பாக நம்முடைய நடுவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல் உங்கள் முன்னால். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுடைய நிறைவான உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை எங்களுக்காக ஒவ்வொருவரும் கூற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செவிக்கு சிறிது உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் கடந்து, ஏன்னா இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா 7 மணிக்கெல்லாம் நம்ம வந்து இரவு உணவு முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. புதுசா நிறைய சொல்றாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்வுல இவ்வளவு நேரம் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள், அதை விட குறிப்பா இன்னைக்கு நான் பார்த்தது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலும் பொருட்பாலும். அதை கவனிச்சிங்க இல்லையா? ஏன்னா இன்றைய இளைய தலைமுறை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய 2 பெரும் தலைப்பது இல்லையா? இந்த ரெண்டுமே கொண்டு போகணும் இவங்களுக்குள்ளன்றது மிக அழகாக ஸ்ரீராம் இலக்கிய கழகம் ஆலோசித்து இந்த தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த இலக்கிய கழகத்துக்கு தெரிவிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இணையதளத்துல மூழ்கி கிடக்கின்ற மாணவர்கள், நான் அப்படி ஒரு 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்றாங்க செல்போன்ல. அந்த அளவுக்கு கணினி மயமாகிவிட்ட, முகநூல் மயமாகிவிட்ட, எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க, அதை இருந்து பிரிச்சா அவ்வளோதான், அந்த பையன் மென்டல் ஆயிடுவான்ற அளவுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட யுகத்தில் கலைக்கல்லூரியிலிருந்து மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி, வேளாண் கல்லூரி, இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இந்த தடவை வந்திருக்காங்க மாணவர்கள். பெரிய வரவேற்பு முதல்ல நம்ம கரவொலி வழியாக அவங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம், வரவேற்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த எல்லா கல்லூரிகளிலும் ஒரு அமைப்பு உண்டு, கலை நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர். அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது நிறைய நமக்கு எல்லா கல்லூரிகள்ல இருந்து போட்டிகள் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன மேம், இது ரியாலிட்டி ஷோவா, எந்த சேனல், எந்த டான்ஸா, டிராமாவா, அது நிறைய இருக்கு, நிறைய போட்டிகள் உங்களுக்கு தெரியும். இலக்கியம்னு போன உடனேயே தமிழே வராது மேடம், சாரி. தமிழ் போட்டியெல்லாம் ஐயோ திருக்குறள் போட்டியா, கம்பராமாயணம், ஏன்னா கம்பன் கழகம் வருடா வருடம் நாங்கள் மாணவர்களை அனுப்பும்போது கம்பன் கழகம் வேணாம் மேடம், அங்கெல்லாம் வேற லெவலில் பேசுகிறாங்க மேடம், அங்கே சும்மா பேசினா கூட திட்டுறாங்க மேடம் போல. அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு இலக்கியங்களை இந்த 10 முத்துக்களும் கொண்டு வந்து இந்த மேடையை இன்னைக்கு ஒரு இலக்கியமாகவே மாற்றிவிட்டார்கள். அதற்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து கொடுத்த ராம்குமார் சாருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும், குறிப்பாக அழகான தமிழோடு தொகுப்பாக இந்த நிகழ்வை தொகுப்பாக அமைத்து தந்த ஆர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி அமைகின்றேன். நம்முடைய முனைவர் நசிமா அவர்கள் சொன்னதை போல முதல்ல ஸ்ரீராம் நிறுவனத்துக்கு நன்றி. என்ன காரணம்னா, தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக மாணவர்களை திருக்குறளை படிக்க வைக்கிறார்களே, அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க வேண்டும். ஏன் அதற்கு தனி நன்றி பாராட்டு என்பதையும் சொல்லிவிடுகிறேன். இலக்கிய மேடைகள் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் இருந்தாற் போல இப்போது இல்லை. ஏறத்தாழ இந்த குழந்தைகளுடைய வயதிலே நான் இருந்த போதே மேடைகளில் மறைந்த தவத்திரு குன்றக்குடியடிகளார், திருக்குறளார் முனுசாமி, ஐயா ஆசா ஞானசம்பந்தனார், முமு இஸ்மாயில் நீதியரசர், கம்பனடிப்பொடி சா கணேசன், கீவா ஜெகநாதன், இப்படிப்பட்டவர்கள் மேடையை ஆட்சி செய்தார்கள். இலக்கிய மேடைகள் அப்படி இருந்ததை என்னுடைய இளமை காலத்திலே இருந்து பார்த்த நான், இன்று மேடைகள் அப்படி இல்லை. நீங்கள் எல்லாரும் நெட்டு பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க. யூடியூப்பில் உங்களுக்கு வரக்கூடிய 2-3 நிமிஷம் ரீல்ஸில் பேச்சுக்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்கு பேச்சு, பட்டிமண்டபங்கள் எப்படி இருக்கின்றன? அப்படி நெறிப்படுத்தியது போய் இன்றைக்கு மன வருத்தம் தரக்கூடிய நிலையில் தான் மேடையில் இருக்கின்றன. விஜயகுமார் ஒத்துக்கொள்வார்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையில் ஒரு நிதி நிறுவனம் நடத்தக்கூடிய ஸ்ரீராம் குரூப் இப்படி ஒரு அமைப்பை வைத்து தொடர்ந்து திருக்குறளை நினைக்க வைக்கிறார்களே, அதற்காகத்தான் அவர்களுக்கு பாராட்டு என்று நான் சொன்னேன். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு மேடைகள் இருப்பதை பார்த்து, மேடையில் ஜோக்கா அடிச்சு பேசுறாங்கல்ல, ஆரம்பிச்சாலே அடுத்தவனை கிண்டல் பண்றது, இவனை கிண்டல் பண்றது, அது அல்ல மேடை பேச்சு. நம்முடைய இலக்கியம் அது அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அதை நமக்கு சொல்லித்தரவில்லை. நீங்க களப்பிரர் காலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நடந்துனே தெரியாது. அது மாதிரி இது இலக்கிய உலகத்துக்கு ஒரு களப்பிரர் காலம். அதனால் உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய
உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றாக வர வேண்டும். வாழ்த்துகிறேன். பேராசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்கள். தமிழகம் முழுவதும் இருந்து 5000 6000 பேர் பேசியதிலிருந்து ஒரு 10 முத்துக்கள், அத்தனையும் தமிழ் வித்துக்கள், நாளைய பேச்சுலகின் சொத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் அந்த தலைப்பே பாருங்களேன், ரொம்ப பிரமாதமா இருக்குது. குரல் பேசு வாகை சூடு. வாகை அப்படிங்கிற வார்த்தை வெற்றி அப்படிங்கிற பொருள். ஒரு கவிஞன் சொன்னா, அந்த செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன். பட்டம் போல் இருக்கிறாள் பெண், நூல் என்னவோ ஆண்களிடத்தில் தான் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் வேதனைப்பட்டான். அவன் இன்றைக்கு இந்த மேடையை பார்த்திருந்தால், பெண்கள் பட்டங்கள் இல்லை, அவர்கள் சிறகடித்து பறக்கிற பறவைகள் என்று உணர்ந்திருப்பான். உண்மையிலே நாங்கள் கல்லூரி காலத்திலே பேச்சாளர்களாக இருக்கிற போதெல்லாம் இப்படி பேசல. அற்புதமா பேசுறீங்க. நாளைய பேச்சுலகம் மிகச்சிறந்த அளவிலே இருக்கும். ஐயாவினுடைய வருத்தத்திற்கெல்லாம் மருந்து போடும் என்பதற்கு முத்தாய்ப்பான இந்த முத்துக்கள் சான்றுகள் என்று சொல்லி ஸ்ரீராம் இலக்கிய கழகம், அதே போல நம்முடைய ராம்குமார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நவயுகம் படைக்கின்ற இந்த புதுயுகம் தொலைக்காட்சி தொகுப்பாளின் நல்ல தொடக்கம், பாதி வெற்றினுவாங்க, நல்ல தொடங்கி இருக்கிறாங்க, முழு வெற்றி அடைந்திருக்கிறது. 10 பேரும் வெற்றியாளர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. 10 பேரும் வெற்றியாளர். இருப்பினும் முதல் 3 இடம் யாருக்கு என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக ஊக்கப்பரிசினை பெற இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து ஒருவர் பின் ஒருவராக அழைத்து அவர்களுக்கான பரிசை வழங்கிவிடலாம். இப்ப ரகசியம் உடைஞ்சிருச்சு. 3 பேர் இறங்கல, அவங்க 3 பேருக்கும் 3 பரிசு. ஆனாலும் எங்களுக்கு அதுல ஒரு ரகசியம் வைக்கணும்னு தோணுது. ஆமா, என்ன வைக்கலாம்? அதனால என்ன வைக்கலாம்னு யோசிச்சு முடிவு பண்றோம்னா, முதல்ல 3வது பரிசு அழைச்சிடலாம். 3வது பரிசு பெறுபவர் PSG மருந்தியல் கல்லூரி பீளமேடு கோவையைச் சேர்ந்த சுரேகா. சுரேகா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீராம் குழுமம் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் ரொக்க பரிசும் 3வது வெற்றிக்கான கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. 2ஆம் பரிசு பெறுபவர் பால பிரியதர்ஷினி, டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரம். ஸ்ரீராம் குழுமம் வழங்கக்கூடிய 7500 ரூபாய்க்கான ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. வாழ்த்துகள். முதற் பரிசு பெயர் சொல்லாமலே தெரிந்திருக்க ஆள் யார் என்று வாங்க. அவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மணிவாசகம் முதற் பரிசு பெறுகிறார். ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தினுடைய குரல் பேசு வாகை சூடு கல்லூரி பிரிவிற்கான முதல் வெற்றியாளர் முதல் பரிசினை பெறுகின்றார். இவருக்கு 10,000 ரூபாய் ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். போட்டியாளருக்கும் வெற்றியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.